எடுத்துக்கிட்டு வந்தியான்னு கேட்ட போது ஆமா 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 பூஜையை முடிஞ்சதம்மா மேரிக்கலுக்காரோட சிவகுமார் ராஜாமணி சந்தியா குடும்பத்தார தங்காய்கள் காணிக்கு செலுத்திருக்காங்க. அவங்க தங்காயி நீ அருள் முடியும் நீ நேரத்துக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி போய் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பசியோ பசியோ பசி இருக்கும்போது அது வெங்கலத்தில் வச்சிருந்த அது நம்பிக்கை வச்சிருந்தது அது நம்பிக்கை அவங்க நோய் தங்காயி நீதான் சொல்லி தலையோட வராங்க. என்னது மைக்கா பையா ஒண்ணுமே தெரியல பையா. அப்படின்னு சொல்லும் போது சரி அம்மான்னு சொல்லி மலை காட்டுக்கு போய் நான் ஊதியை காட்டுகிறேன் என்னுடைய தங்காவும் என்னன்னு சொல்லுறாங்க. மையம்மால சாம்புவே ஊதியை காட்டுனா அடிச்சு காட்டுனா உங்களுக்கு கேட்டுதான்னு கேட்கும் போது அது கேட்டதன்னம்மா நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி அப்பா நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் போது நான் என்ன சொல்றாங்க என்ன சொல்லுறாங்க. சோழ நாட்டுல அச்சாரம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஒரு வேட்டையை முடிச்சு சொல்லி வரும்போது எனக்கு கூட ஒரு பக்க துணையா வரணும்னு சொல்லினாங்க. அதனால நான் சொல்லணும் சமூக கூப்பிட்டு உங்களுக்கு வெங்கலத்தோடு வாங்கி 8 மூட்டை உங்களுக்கு 8 மூட்டை சேத்துலேருந்து எடுத்துக்க சொல்லி அங்க இருக்கிற உங்களுக்கு எல்லா சவத்திலும் வண்டி கொடுத்து நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லும் போது அப்போ என்ன சொல்லுறாங்க, அவ ஒண்ணு மட்டும் இருக்கா போதுமா அப்படின்னு கேட்கும் போது அவருக்கு வேண்டாம் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி உங்க கூட வந்தா பக்கத்தோடையா இருக்குன்னு சொல்லி நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி தங்க சொல்றான்.
வேட்டைக்கு போகும்போது உனக்கு கூட தோண பக்கத்தோண வரணும்னு சொல்லுறது உனக்கு நல்லதே இருக்குன்னாலும் எனக்கு மனசா மறுப்போம்ல மயக்கம் வந்துடும் கோபம் வந்துடும் உங்களுக்கு பசியோ பசி அடைங்க அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னா எங்களுக்கு நான் வந்து தினமாவும் தகட்டாத மாநிலம் பணக்கம் பண்ணி போது எனக்கு சொல்ல சாயம் முடியுமாவும் உங்களுக்கு 1000 அவருதான் வேணான்ற போய் வரும்போது அம்மா இப்போ சொல்லணும்னு சொல்லுறோம் போது நான் வந்து உனக்கு அப்படி சொல்லும் போது வந்து நான் வந்து பரிசோதனை பாப்பன்னு சொல்லி அதோட நிறுத்திக்கிட்டு நீங்க வந்து பச்சானலும் குளிச்சு வயிறார சாப்பிடணும்னு சொல்லி தனி கிணத்துல எண்ணெயும் வச்சு நீங்க குளிச்சு வரணும்னு சொல்லும் போது அவங்களும் குளிச்சு முடிவிட்டாங்க கூந்தலும் குறைச்சிட்டாங்க அம்மா அம்மா எவ்வளவு இருக்கு பசி இருக்குன்னு சொல்லும் போது அவங்க வந்து என்னன்னு சொல்லுறாங்க நீ எனக்கு சத்தியம் பண்ணித்தன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும் போதெல்லாம் என்னம்மான்னு சொல்லும் போது நான் உனக்கு ஒரு பேர் தருவேன் நீ வந்து பாடம் கழிச்சு வரும்போது அது வந்து எப்படி இருக்குன்னு நான் கொடுத்தேன் அதே மாதிரி இருக்குன்னு சொல்லி அம்மாவும் சொல்லி அனுப்புறாங்க போறணும்மா அப்படின்னு புறப்பட்டு போகும்போது அங்க பார்த்த தவம் இருந்த பட்சிக்கும் அவங்க பண்ண நேரம் போல நினைச்சிருந்தது வயசும் போயிருச்சு இன்னுமே நாம வந்துட்டு அண்ணை பச்சி முடிக்க போறதில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற போது அங்க ஒரு அண்ணை பச்சி வந்தது அவங்களும் பார்த்தாங்க அதுக்கு முன்னாடி அண்ணனும் வேட்டைக்கு வரும்போது அந்த இத்தனை வருஷம் பார்த்தவ இருந்த தேவத்தை அவங்களும் கழிச்சு விட்டாங்க அவங்க கழிச்சதுனால என்னன்னு கோபம் வந்துச்சுன்னா அண்ணன் போற காரியம் நிக்கணும்னு அங்கிருந்து அவங்க வந்து அப்புறமேட்டு வந்து அண்ணனும் வந்து இது வந்து தாவி போயிருச்சுன்னு சொல்லி அவங்க பார்த்தும் பார்க்காத அவங்க போகும்போது அங்க போய் நின்று நான் என்னன்னு சொல்லுறேன்னா நாம இங்க வரும்போது நம்ம வந்து படகலிக்கு வந்திருக்கிறோம் நாம் யாருக்கு எதுவும் நாயா நர்மதா நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல அண்ணா இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு வையம்மாளசாமி முன்னாடி இருக்கும்போது சொல்லும் போது அப்போ என்ன சொல்லுறாங்க இல்ல இல்ல நம்ம போய் நேரில் பார்க்கணும் அவங்ககிட்ட நம்ம சொன்னதை நம்ம தெளிவாக்க அங்காய சொன்னதை நம்ம சொல்லணும் அப்பதான் எனக்கு மனது நிம்மதியா இருக்கும்னு அவனை தேடி போறாங்க. அப்படின்னு சொல்லும் போது சொல்லுறாப்பி அப்பெல்லாம் என்ன சொல்லுறாங்க நீ வந்து வளர்த்ததா வந்தது ரைட்டு போனது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இருக்கும்போது எல்லாம் பார்த்துட்டாங்க தப்பா